அக்டோபர் 10, 11 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் 2 நாள் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா 2 நாளுமே அவ்வளோவா நியூஸ் இல்லை. நான் மோஸ்ட்லி எப்படி படிப்பேன்னா டெய்லி நியூஸை டெய்லி போடுறது தான் எனக்கு பிடிக்கும். நானும் அப்படி தான் படிப்பேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நியூஸை நாளைக்கு சேர்த்து வச்சோம் அப்படின்னா நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். பட் நேற்றும் நியூஸ் இல்லை. அக்டோபர் 10 நியூஸில் 11 அந்த அளவுக்கு நியூஸ் இல்லை. ஓகேவா, முக்கியமானதை மட்டும் கொடுத்துருக்கேன். ஒரு 6 நியூஸ் தான் முக்கியமானது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு யார் அப்படின்னா, பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பார்த்திங்கன்னா 1968ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்படுகிறது. ஆனால் இதுவரைய 3 பெண்கள் தான் வாங்கியிருக்காங்க. அதில் 3ஆவது பெண் இவங்க தான். நோபல் பரிசு எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்படுகிறது அப்படின்னா ஸ்வீடன் நாட்டால் வழங்கப்படுகிறது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 6 பிரிவுகளுக்கு ஸ்வீடன் நாடும், அமைதிக்கு மட்டும் நோபல் பரிசை வந்து நார்வே நாடும் வழங்குகிறது. இதில் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 1968 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுவரைய 3 பெண்கள் தான் வாங்கியிருக்காங்க. 3ஆவது பெண் இவங்க தான். ஸோ உங்களோட நேம் என்ன அப்படின்னா கிளாடியா கோல்டின். இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க. அமெரிக்காவை சேர்ந்த பெண் பொருளாதார நிபுணர் கிளாடியா கோல்டின் இவங்களுக்கு தான் வழங்கியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா தொழிலாளர் சந்தையில் பெண்களின் பங்களிப்பு, மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தொழிலாளர் சந்தையில் பெண்களோட பங்களிப்பு பணியிடத்தில் பாலின இடைவெளி தொடர்பான புரிதலை மேம்படுத்துறதுக்கான ஆய்வு. பணியிடங்களில் அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல பாலின இடைவெளி தொடர்பான புரிதலை மேம்படுத்தும் ஆய்வு. அதற்காக தான் இவங்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, அவ்வளோதான். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உழைக்கும் மக்களுக்கு எதிராக உள்ள பல தடைகளை எதிர்காலத்தில் தொடர்ந்து நீக்கப்பட வேண்டும். எதிர்காலத்திலாவது நீக்குங்க அப்படின்றாங்க பெண்களுக்கு எதிரான அந்த தடைகளை. அவங்களோட ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா அரசின் கொள்கைகளை வகுப்பவர்கள் பிரச்சனைகளின் வேரை அறிந்து அவற்றை களைய இவங்க வழிகாட்டியிருக்காங்க. வெளிப்படையாக பார்த்தீங்க அப்படின்னா அது தீர்வுக்கு பிரச்சனை சொல்லலை அப்படின்னாலும் எதிர்காலத்தில் வர்ற பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு தீர்வு வெளிப்படையாக சொல்லலை அப்படின்னாலும் யாருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொள்கை வகுக்கிறது அரசு தானே. பெண்களுக்கான ரிசர்வ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு திட்டத்தை வகுக்கிறது கவர்மெண்ட் தான். அதான் அரசின் கொள்கைகளை வகுப்பவர்கள் பிரச்சனைகளின் வேரை அறிந்து, பிரச்சனைக்கான வேறவே அறுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனையே வராதில்ல, அதை தான் சொல்கிறாங்க. பிரச்சனைகளின் வேரை அறிந்து அவற்றை களைய வழிகாட்டி உள்ளார். சிறந்த ஆய்வு தான். ஸோ இதுக்காக தான் வழங்கியிருக்காங்க. அடுத்தது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நியூஸ் இல்லை. இந்திய செல்வந்தர் பட்டியலில் 8.08 லட்சம் கோடியுடன் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி முதலிடம். ஓகேவா, முகேஷ் அம்பானி முதலிடம். 2வது இடம் கௌதம் அதானி. 3வது இடம் ஆதார் பூனாவாலா. இவர் வந்து சீரம் நிறுவனம், ஆதார் பூனாவாலா. ஸோ ஓகே, இது ரொம்ப முக்கியமானது இல்லை, ஜஸ்ட்டு பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. யார் முதலிடம் அப்படின்னா முகேஷ் அம்பானி. அடுத்தது, தமிழக கடலோர பகுதிகளில் வந்து பாதுகாப்பு ஒத்திகை என்ன பேர் அப்படின்னா சாகர் கவச். சாகர் கவச் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்கலாம். சாகர் கவச் என்பது தமிழக கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு ஒத்திகை. ஓகே, இது எதற்கு, இதோட பின்னணி என்ன அப்படின்னா எதுக்கு இயர்லி வந்து எல்லா ஸ்டேட்லேயும் நடத்துகிறாங்க அப்படின்னா நம்ம தமிழகத்தில் வந்து சாகர் கவச் அப்படின்ற பேரில் நடத்துகிறாங்க. மும்பையில் 2008 அந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பயங்கரவாத ஊடுருவல்னால நிறைய பேர் இறந்துருப்பாங்க. மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு கடல் வழியாக புகுந்த பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அந்த சம்பவத்துக்கு பின்னாடி நாடு முழுவதும் கடலோர பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. ஓகே, 6 மாதங்களுக்கு ஒரு முறை, இயர்லியில் 6 மந்த்துக்கு ஒன் டைம் என்ன பண்ணுறாங்கன்னா சாகர் கவச் அப்படின்ற பேரில் பாதுகாப்பு ஒத்திகை காவல்துறையினரால் நடத்தப்படுகிறது. ஸோ சாகர் கவச் அப்படின்றது என்ன அப்படின்னா தமிழகத்தை சுற்றி 14 கடலோர மாவட்டங்கள் இருக்குது. தமிழகத்திலே 14 கடலோர மாவட்டங்கள் தான். தமிழகத்தில் உள்ள 14 கடலோர மாவட்டங்களில் காவல்துறை சார்பில் சாகர் கவச் அப்படின்ற பாதுகாப்பு ஒத்திகை 2 நாட்கள் நடைபெறுகிறது. ஓகே, அதுவே போதும். அடுத்தது, வரி சலுகை வணிகர்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஓகேவா, அது என்ன பேரில் அப்படின்னா சமாதான திட்டம். இப்போது ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க.
வரி நிலுவையில் இருக்கிற வணிகர்களுக்கு சமாதானம் அப்படின்ற ஒரு திட்டம் தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. வரி நிலுவையில் அரசு வந்து சலுகை வழங்குறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு அந்த வரி டேக்ஸ் கட்ட வேண்டியது நிலுவையில் இருந்தாலும் தள்ளுபடி மாதிரி பண்ண போகிறாங்க. கவர்மெண்ட் தான் பண்ணுறாங்க. அந்த திட்டம் பேர் சமாதான திட்டம். ஓகே, அடுத்தது 6029 அரசு பள்ளிகளில் மொழி ஆய்வக திட்டம். இது ஒரு முக்கியமானது. என்ன அப்படின்னா, வானவில் மன்றம் அது மாதிரி நிறையா நியூஸ் பார்த்துருப்போம் தமிழகத்தில். அதில் இது ஒன்று. என்ன அப்படின்னா, தமிழகத்தில் 6029 அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் ஆல்ரெடி இருக்குது. அங்கே தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா, மொழி ஆய்வுகளுக்காக பயன்படுத்தப்படும் அந்த லேபை தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா மொழி ஆய்வு. அது என்ன மொழி ஆய்வு அப்படின்னா, மாணவர்கள் எல்லா ஸ்கூல்லேயுமே வந்து இந்த மொழி ஆய்வகம் லாங்குவேஜுக்கு இப்போ சயின்ஸ் லேபு எல்லாமே இருக்குல்ல கம்ப்யூட்டரில், அந்த மாதிரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா லாங்குவேஜுக்குன்னு ஒரு லேப் மொழி ஆய்வகங்கள் தொடங்கப்பட உள்ளது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கணினி மற்றும் கைபேசி வாயிலாக டிஜிட்டல் உள்ளடக்கத்தை பயன்படுத்தி மொழி அறிவை மேம்படுத்தி கொள்ள முடியும். மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட லேப்டாப் அவங்களோட ஃபோன் அதுலேயே என்ன பண்ணலாம் அப்படின்னா லாங்குவேஜை டிஜிட்டல் உள்ளடக்கத்தை பயன்படுத்தி மொழி அறிவை மேம்படுத்தி கொள்ள மாணவர்களுக்கு உதவும். பள்ளி கல்வித்துறை தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஸ்கூலில் பண்ணுறாங்கன்னா பள்ளி கல்வித்துறை தானே. ஓகே, அடுத்தது தமிழகத்தில் அரசு பள்ளியில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல் திறனை மேம்படுத்துவதற்காக, எதுக்காக அப்படின்னா கேட்குறது, பேசுகிறது, படித்தல், எழுதல் இந்த திறனை மேம்படுத்துவதற்காக மார்ச் 15ஆம் தேதி மொழி ஆய்வு திட்டம் தொடங்கப்பட்டது. ஆல்ரெடி இது தொடங்கியிருக்காங்க. மொழி ஆய்வக திட்டம் இந்த ஆண்டு 2023 மார்ச் 15ஆம் தேதியே தொடங்கிட்டாங்க. ஓகேவா? மார்ச் 15ஆம் தேதி நுகர்வோர் தினம். மார்ச் 15லே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து தொடங்கியிருக்காங்க. தமிழகத்தில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களின் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையே தான் கேட்டல், பேசுதல். ஸோ நான் ஏன் இதை வந்து அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி என்ன கேட்டாங்க, எண்ணும் எழுத்தும் திட்டம் கேட்டாங்க. ஸ்கூலில் நிறையா மாற்றங்கள் கொண்டு வராங்க, நிறையா சீர்திருத்தம் பண்ணுறாங்க. ஸோ அது கேட்கலாம். இப்போ வானவில் மன்றம்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, அப்புறம் நடமாடும் அறிவியல் நூலகமாக, ஸோ நிறையா பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுவும் வந்து நமக்கு கேட்கலாம். எங்கள் மார்ச் 15ஆம் தேதியே தொடங்கிட்டாங்க. எதற்காக அப்படின்னா மாணவர்களோட கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல் திறனை மேம்படுத்துவதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். மாணவர்கள் தங்கள் கணினி, கைபேசி வாயிலாக டிஜிட்டல் உள்ளடக்கத்தை பயன்படுத்தி மொழி அறிவை மேம்படுத்தி கொள்ளலாம். மொபைல் வழியாகவே இதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, இந்த திட்டம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி தொடங்கும் போது 6th-லேருந்து 8th வரையே தான் தொடங்கியிருந்தாங்க. இப்போ வந்து 12th வரையே இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த மாதம் அக்டோபரில் 6029 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள்லையும் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க. இப்போ எண்ணும் எழுத்தும் திட்டத்தை வந்து ஃபஸ்ட்டு 3rd வரையை வச்சுட்டு இப்போ வந்து விரிவுபடுத்தினாங்களா 4th, 5th ஸ்டாண்டர்டுக்கும் விரிவுபடுத்தினாங்க. அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, அடுத்தது என்ன நியூஸ்னா தென்பெண்ணை ஆற்றுப்படுகையில் சோழர் கால செப்பு நாணயங்கள். சோழர் மற்றும் விஜயநகர பேரரசு கால செப்பு நாணயங்கள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தென்பெண்ணை ஆற்றுப்பகுதி. ஸோ கடலூர் மாவட்டம் உளுந்தாம்பட்டு பகுதிகளில் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கடலூர் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றுப்படுகையில் சோழர் மற்றும் விஜயநகர பேரரசு கால செப்பு நாணயம், சோழர் மற்றும் விஜயநகர பேரரசு செப்பு நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா செப்பு நாணயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்களா, அதில் பழங்காசு 3 செப்பு நாணயங்கள், பழங்கால 3 செப்பு நாணயங்கள். அது வந்து ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜயநகர பேரரசு காலம், இன்னொன்று வந்து சோழர் காலத்தை சேர்ந்தது. அந்த சோழர் காலத்தை சேர்ந்த நாணயத்தில் தேவன் நாகரி எழுத்தில் ஸ்ரீ ராஜராஜ அப்படின்னு எழுதியிருக்கு. மொத்தம் 3 நாணயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 நாணயங்கள் வந்து ராஜராஜன் பெயர் வேற பொறிச்சிருக்கு 2 நாணயங்களில். அப்போ 2 நாணயம் வந்து சோழர் காலத்தை சேர்ந்தது, 1 நாணயம் தான் விஜயநகர பேரரசு. அந்த 2 நாணயங்களில் ராஜராஜ சோழனோட பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது, ராஜராஜன் அப்படின்ற பெயர் பொறிக்கப்பட்டிருக்கு. மற்றொன்று வந்து
சோழர் கால விஜயநகர பேரரசு காலத்தை சேர்ந்தது. இதில் வந்து சோழர் காலத்தை சேர்ந்த நாணயங்களில் தேவநாகரி எழுத்தில் ஸ்ரீ ராஜராஜ அப்படின்னும், நாணயத்தின் அடுத்த பகுதியில் வந்து மலர் கையில் மலர் ஏந்திய மாதிரியும், அதோட இடப்பக்கம் வந்து 4 வட்டங்கள், அவற்றோட மேல் வந்து பிறைனா அந்த நிலவு சொல்லுவாங்கள்ல அதான் பிறை, கீழே மலரும் உள்ளது. ஓகே, அது வந்து சோழர் காலம். அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு கால நாணயத்தில் என்ன இருக்குன்னா, அதே தேவநாகரி எழுத்தில் ஸ்ரீ நீலகண்டா அப்படின்னு எழுதியிருக்கு. சோழர் கால நாணயத்தில் என்ன எழுதிருந்துச்சு, ராஜராஜன் அப்படின்னு இருந்துச்சு, ஸ்ரீ ராஜராஜா அப்படின்னு. இவங்க விஜயநகர பேரரசு கால அந்த நாணயத்தில் வந்து ஸ்ரீ நீலகண்டா அப்படின்னு எழுதியிருக்கு. இதில் வந்து ஒரு புறம் காளை, மறுபுறம் பிறை. அங்கே ஒரு புறம் மலர், மறுபுறம் பிறை. இவங்களோடது காளை மற்றும் பிறை. தென்பெண்ணை ஆற்றங்கரை பகுதியில் சங்ககாலம் முதல் சோழர் காலம் வரை பழங்கால மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைக்கிறது. ஸோ எதுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கேட்பாங்க. அகழாய்வுலேருந்து எப்படி கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது. ஒன் டைம் சோழர் காலத்தை பற்றி தான் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. சோழர் கால நாணயங்கள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ற நாணயம் சோழர் கால அகழாய்வு பொருட்களாக ஏதோ சம்திங் கேட்டிருந்தாங்க. சோழர் காலத்தை வச்சு தான் கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் தான். ஸோ அதனால் இதை வந்து கேட்கலாம். இதில் வந்து பர்டிகுலராக ஸ்ரீ நீலகண்டா, ஸ்ரீ ராஜராஜன் வேறு எழுதியிருக்கு. அதனால் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். கடலூர் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்று படுகையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ அவ்வளோதான். ரொம்ப முக்கியமான நியூஸ் இல்லை அப்படின்றதுக்காக தான் நான் 2 நாள் சேர்த்து வந்து கொடுக்குறேன். முக்கியமான நியூஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் டெய்லி வந்து அப்லோட் பண்ணிடுவேன். தேங்க்யூ.